பீக் வீக் இந்த வார்த்தை நீங்க பாடி பில்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பீக் வீக்கோட ஆரம்பம் தான் இன்னைக்கு. காம்படிஷன் பண்றவங்களுக்கு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பார்ட் இந்த பீக் வீக் தான். இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு டே 68 ஆஃப் ஷெட்டிங் அண்ட் 6 டேஸ் அவுட் ஃபார் போட்டோ ஷூட். நமக்கு ஃபுட்ல இனிமே கார்போஹைட்ரேட்ஸ் கட்டு. ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு வே புரோட்டீன் தான் எடுத்துக்கிட்டேன். பீக் வீக்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கார்ப் டிப்ளிஷன், இன்னொன்னு கார்ப் லோடிங். கார்ப் டிப்ளிஷன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கார்போஹைட்ரேட்ஸ் ஜீரோ பண்றது, அதாவது இன்டேக்கே ஜீரோ பண்றது. சோ நமக்கு எனர்ஜி லெவல்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒர்க் அவுட் போட அப்பப்போ இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு 4 to 5 டேஸ் டிப்ளிஷன்ல இருக்க போறேன். சோ என்னோட பாடி அண்ட் மசில்ல இருக்கிற எல்லா கிளைகோஜனும் எம்டி ஆகும். வரப்போற 3-4 டேஸ் கண்டிப்பா நான் ஃபிளாட் அண்ட் வீக்கா ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஏன் நம்ம இந்த மாதிரி டிப்ளிஷன்ல போறோம்னா, அகைன் நம்ம திருப்பி கார்ப் லோட் பண்றப்போ நம்ம மசில்லாம் கிளைகோஜனுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். சோ மசில்ஸ் ஈஸியா கார்போஹைட்ரேட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இது நம்ம டிப்ளிஷன் பண்ணாமலே பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி பண்ணா மசில்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்காது. பாதி கிளைகோஜன் வாட்டரா ஸ்டோர் ஆயிடும். ஏன்னா உங்க மசில்ஸ்ல ஆல்ரெடி கிளைகோஜன் இருக்கு. சோ நீங்க சாஃப்ட் அண்ட் ப்ளோட்டா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நம்ம டிப்ளிஷன் ஸ்டேஜ் போறது. இதுல நிறைய விஷயம் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர், சோடியம், புரோட்டீன், கார்ப்ஸ்லாம் எடுக்கணும்னு இருக்கு. இது நான் அடுத்து வரப்போற வீடியோல சொல்றேன். சோ என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹெல்தியா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால தான் ஆக்டர் பரத் சொல்லியிருக்காரு போல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த விஷயம் ஹெல்தியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்தி தான். இன்னைக்கு கதையில செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மதியம் ஒரு ஜூஸை போட்டு திருப்பி ஒரே ஒரு சப்பாத்தி தான். நாளைக்குல இருந்து எந்த ஜூஸுமே கிடையாது. நான் டே பை டே கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ண போறேன். அண்ட் வாட்டர் இன்டேக் இப்போதைக்கு 6 லிட்டர்ஸ் குடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப கம்மியாயிரும். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் ஃபேட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நமக்கு இப்போதைக்கு எனர்ஜி தரும். கேலரி டெபிசிட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கண்டிப்பா எவ்வளவு எடுக்கணும்னு மானிட்டர் பண்ணணும். ஈவினிங் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு கார்டியோ பண்றதுக்கு ஜிம் கிளம்பிட்டேன். இன்னைக்கான கார்ப்ஸ்க்கு நமக்கு மொத்தமா 3 சப்பாத்தி தான். நாளைக்கு அது கம்மியாயிடும். ஜிம்ல ஒரு 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டு கொஞ்சமா ஆப்ஸ் ஒர்க் அவுட்டும் போட்டு வரவழியில ஒரு லெமன் ஜூஸையும் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரப்போற நாட்கள் எப்படி கடக்க போறேன்னு தெரியல. வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். See you in the next video.